எல்லாருமே தமிழில் பார்த்துட்டு இதே போல் உங்கள் வீட்லேயும் ரோஸ் செடியை ரொம்ப பெருசாக நிறைய பூக்களோட பூ வைக்கணும்னு ஒரு ஆசையோடு தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. நீங்களும் நிறைய டிப்ஸ் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் ரோஸ் செடியோட ரிசல்ட் எப்படி இருந்திருக்கும்னா, இதை வச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் ஆகுது. ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறும் நீங்கள் கொடுத்த அந்த உரம் எதுக்குமே அது ரிசல்ட் கொடுக்காம அந்த செடி எப்படி டல்லாக இருந்ததோ அதே மாதிரி இப்பயும் டல்லாக இருக்கா? இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற விஷயத்த பண்ணாலே போதும். ரோஸ் செடி இதே போல் நிறைய பூக்களோடையும் கொத்தா ஒரு செடியில் 100 பூக்கள் அளவுக்கு பூக்கும். இதுக்காக நான் எதுவும் டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தர போகிறது இல்லைங்க, ஒரு ப்ராசஸ் தான் சொல்லி தர போகிறேன். இந்த ப்ராசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எப்பயுமே ரோஸ் செடியை நீங்கள் அதிக பூக்களோட பார்க்கலாம். செடியை ரொம்ப செழிப்பாகவும் வளமாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் உங்கள் செடியை இந்த அளவுக்கு பூக்கள் பூக்க வைக்க முடியாதுங்க. அது கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். இந்த செடி வளர்க்குறதுல ஒரு முழுமையான ப்ராசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த செடி மட்டும் இல்லை, எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஈல்டை கொண்டு வர முடியும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு 2 பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடிக்கு அடிப்படையாக என்னென்ன தேவைப்படுது